ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். காவியா, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கதிர் என்ன வரலையா? அவனுக்கு போன் பண்ணி பாத்தியா? நான் 4 தடவை போன் பண்ணிட்டேன். அவர் என் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. இரு, நான் அவனுக்கு கால் பண்றேன். அதென்ன இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறது? ஹலோ. ஏ கதிர், எங்கடா இருக்க? ஏன் என்ன வீட்டுக்கு வரல? மா, நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஏண்டா, இதுக்கு முன்னாடி தான் கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஞாபகம் இருக்கா இல்லையா? சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தெரியாது? சரி, எதுவா இருந்துட்டு போகுது. ஒரு போன் பண்ணி சொல்லணுமா வேண்டாமா? காவியா போன் பண்ணிட்டே இருந்தாலும் நீ எடுக்கவே இல்லையாமே? மா, கத்தாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. சொல்லு. என் ஃப்ரெண்டு இறந்துட்டாமா. என்னடா சொல்ற? எப்படிடா? யாரோ அவனை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, அட பாவமே. சரி, நீ இப்ப எங்க இருக்க? இங்க மார்ச்சோரியில தான் இருக்கேன். இங்க போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் காவியா போன் பண்ணப்ப என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. ஐயோ, போலீஸ் கேஸுங்கற. அம்மா, இங்க இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் என்னால வர முடியும். அத்தை, அந்த ருத்ரா அங்க இருக்காளான்னு கேளுங்க. ஏண்டா, ருத்ரா அங்க இருக்காளா? ஆமா, இருக்காங்க. அதுக்கு என்ன போ? இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதே அவங்க தான். அப்போ உங்களால அந்த ருத்ராவை பார்க்காம பேசாம இருக்க முடியாதுல்ல? கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கும்போது நீங்க அவ கூட சுத்திட்டு இருக்கீங்களா? காவியா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு எதுவுமே தேவை இல்ல. அவதான் எதையாச்சும் நல்லா பிளான் பண்ணி உங்களை அங்க வர வச்சிருப்பான். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.